சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவுக்கும் தமிழுக்கும் ஒட்டுள்ள உறவுலன்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரவங்க முன்னிலையில அத்து விட்டுறாங்க. அப்பதான் ஈஸ்வரி, அம்மாடி தமிழ்ச்செல்வி, வக்கீல முடிச்சு போட்டா மட்டும் பத்தாது, கழுத்துல கிடக்கே தாலி, எங்க சேது கட்டின தாலி, அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ, அப்பதான் கோபத்துல தமிழ் தாலியை கழட்டி சேதுவோடைய முகத்திலே தூக்கி எறிஞ்சிடறாங்க. இனிமேலும் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் வயிற்றுல இருக்கிற பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பெத்த தகப்பன்ற முறையில ஏதாவது வந்து உரிமை கொண்டாடின நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தமிழ் கோபத்தோட சொல்லவும், அப்பதான் சேது, போடி, நீயே வேணான்னு தூக்கி போட்டே, அப்புறம் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை எங்கேருந்து வந்துச்சான்? உன் குழந்தை பிறந்தாலும் அதோடைய முகத்தை கூட பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, இதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தாவால தாங்கவே முடியல. அப்பதான் ஈஸ்வரி, அதான் மாமா வந்தது வந்த வழியா போயிருச்சே, அவ வந்தா அவளுடைய நோக்கமே வேற மாதிரி இருந்துச்சு, எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தை தடுத்து நிறுத்தலான்னு வந்தா, நம்ம சேது விடாப்புடியா இருந்து இந்த உறவே வேணான்னு சொல்லி அத்து விட சொன்னதுனால இப்ப அந்த உறவை அத்து விட்டும் போயிட்டா. நம்ம பஞ்சாயத்து முறைப்படி அவளுக்கும் நம்ம சேதுவுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இந்த நிமிஷம் நல்ல மன திருப்தியோட நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இங்கே சேது ஐஸ்வர்யா கையில மோதிரத்தை மாட்ட, ஐஸ்வர்யாவும் சேது கையில மோதிரத்தை மாட்ட, ரெண்டு பேரும் மாலையை மாத்த அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. ராஜாங்க குடும்பமும் ஐஸ்வர்யா குடும்பமும் தட்டை மாத்த போறாங்க. அப்பத்தாவால எதையுமே பொறுத்துக்கிற முடியல. தட்டை மாத்தலாமேன்னு சொல்லி ரெண்டு பேரும் தட்டை மாத்த போகையில அப்பதான் அப்பத்தா தட்டை தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்தது ராஜாங்கம் கோபப்பட்டு, ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், என்ன ஆத்தா, போதும் ராசாங்கம், நான் சொல்றது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்டுல பெரிய மனுஷன்னு ஒருத்தி நான் இருக்கேன். என் பேச்சுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லை. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ போனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறாங்க. அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. அவளுடைய பிரசவம் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கு. வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில சேது கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. என் பேச்சை யாருமே கேட்க மாட்டீங்கல, அப்புறம் இந்த குடும்பத்துல நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ, அப்பத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், போதும், இனிமேலு இந்த குடும்பத்துக்கு எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்ல. இந்த குடும்பத்தை நான் அத்து வர்றேன். நிறமாச கர்ப்பிணியா வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கிறவளை கொஞ்சம் கூட கருணை காட்டாம அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவ என் பொண்டாட்டியலேன்னு சொல்லி அத்து விட்ட நீ ஏன் பேரனா? இனிமேலு எனக்கு நீ பேரனும் கிடையாது, இந்த குடும்பத்துல இனிமேல் எந்த எனக்கு உறவும் கிடையாது. இந்த நிமிஷத்தோட உங்க உறவை நான் முறிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கோயில்ல இருந்து கோவத்தோட கிளம்பிடுறாங்க. அத்தா அத்தா நில்லு ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க பின்னாடியே ஓடியார. அத்தை அத்தை நில்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் பின்னாடியே ஓடியார. வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்பத்தா பின்னாடி ஓடியாராங்க. ஆனா அப்பத்தா எதையுமே காதுல வாங்காம நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் கருப்பு வேகமா ஓடியாந்து, அம்மாச்சி இல்லைங்க அம்மாச்சி, எங்க போறீங்க? உங்களால இந்த மூட்டு வலி வச்சுட்டு எங்க நடந்து போக முடியும்? எங்க அம்மாச்சி போறீங்க? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், வண்டி எடுத்துட்டு வாயா, தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், கருப்பும் பார்த்தா வண்டி எடுத்துட்டு வராரு. தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு அப்பத்தாவை கூட்டிட்டு வராரு. அடியே தமிழ், அடியே தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா வாசல்ல நின்று கத்த, அம்மாச்சி அப்படின்னு சொல்லி வேகமா தமிழ் ஓடியாராங்க. இனிமேல அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுடி, ஒட்டுள்ள உறவுலைன்னு சொல்லி அந்த குடும்பத்தை மொத்தமா அத்து விட்டு வந்துட்டேன். இனிமேல அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்டி. இந்த வீட்டுல எனக்கு தங்க இடம் கொடுப்பியாடி, மடிப்பிச்சியா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சேலை முந்தானி எடுத்து மடிப்பிச்ச மாதிரி கேட்கவும், அப்பதான் தமிழ், அம்மாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இது உங்க வீடு அம்மாச்சி, இது உங்க வீடு. உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்குறீங்களா? உள்ள வாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழை கூப்பிட, வாங்கம்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டியும் கூப்பிடவும், அப்பத்தா தமிழ் வீட்லயே தங்க ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா, நீங்க வசதியான வீட்டுல இருந்தவங்க, பெட்டுலலாம் படுத்து பழகுனாங்க. எங்க வீட்டுல பெட்டெல்லாம் இல்லை, தமிழ் ரூம்ல மட்டும்தான் ஒரு பெட்டு இருக்கு. நீங்க இந்த கட்டில படுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி வயிறு கட்டில் எடுத்துட்டு வந்து அதுல போர்வையெல்லாம் விரிச்சு தலைவானையெல்லாம் கொடுத்து வசந்தி படுக்க சொல்லவும், எனக்கு இது போதும்டி, தமிழ் உள்ள படுத்திருக்கால, அவ வசதியா படுத்துக்கிட்டா போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் இங்க படுத்திருக்காங்க. நைட் நேரம் தமிழால முடியல, சுத்தமா படுக்கவே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. எந்திரிச்சு உட்காடுறாங்க, அப்புறம் நடக்கிறாங்க. ரூமுக்குள்ளேயே தமிழ் இருந்துட்டு அப்புறம் வெளியே வராங்க. அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடுவோம். என்னாச்சு, என்ன தமிழ், என்ன உள்ள அப்படின்னு சொல்லி அப்பத்தா வேகமா எந்திரிக்க. அப்பதான் தமிழ் லைட்டை போடவும் வசந்தி எந்திரிக்கிறாங்க. தமிழ் என்ன தமிழ், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அம்மா ஒரு மாதிரியா இருக்கு, வயிறெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், வயிறு வலிக்குதா? ஏ வசந்தி போ, சுடுதண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும்,
இங்க வசந்தியும் போய் சுடுதண்ணியில எடுத்துட்டு வராங்க. இந்த சுடுதண்ணியை குடி. வசந்தி, நான் சொல்ற மாதிரி கசாயத்தை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா சொல்ல வசந்தியும் கசாயத்தை ரெடி பண்றாங்க. தமிழ், இந்த கசாயத்தை குடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கொடுக்க தமிழும் கசாயத்தை குடிக்கிறாங்க. அம்மாச்சி, வயிறு ரொம்ப வலிக்குது அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உட்காந்து வயிறை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அம்மா, பிரசவ வலியா இருக்குமா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், இருக்கலாண்டி தமிழ், படுத்தா குழந்தையோடைய தலை திரும்பிருச்சான்னு பாப்பா அப்படின்னு சொல்லி அப்பதான் தமிழோடைய வயிற்றுல கைய வச்சு குழந்தையோடைய தலை திரும்பிருச்சான்னு பாக்குறாங்க. குழந்தையோடைய தலையும் திரும்பிருச்சு. வசந்தி, குழந்தையோடைய தலையெல்லாம் திரும்பிருச்சு. அநேகமா இது பிரசவ வலி தான் போல. இவளுக்கு வந்திருக்கிறது பிரசவ வலி தான். கொடுத்த கஷாயத்துக்கு சூட்டு வலியா இருந்தா நின்றுக்கணும். கஷாயம் குடிச்சுமே அவளுக்கு வலி வந்திருக்கணும். இது பிரசவ வலிதான். ஆட்டோ வழுக்க சொல்லு, செல்லப்பாண்டி ஆட்டோ பிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி இங்க வசந்தி வந்து செல்லப்பாண்டி வெளியே படுத்திருக்காரு. செல்லப்பாண்டி உசுப்புறாங்க. என்ன வசந்தி, என்ன இந்த நேரத்துல உசுப்புற அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கவும், இங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்குங்க, தமிழுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்னது தமிழுக்கு பிரசவ வலி வந்துருச்சா, இந்த போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா செல்லப்பாண்டி பதறி அடிச்சு ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வராரு. அம்மாச்சி, வலி தாங்க முடியல அம்மாச்சி அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோவும் வந்துடுது. ஆட்டோவில் ஏற்றி அப்பத்தா வசந்தி தமிழ் 3 பேரும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நடுராத்திரியா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர்மா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிட இங்கே டாக்டர் நர்ஸ் எல்லாரும் வராங்க. பிரசவ வலி, என் பேத்திக்கு பிரசவ வலி, பிரசவம் பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் இங்கே தமிழை உள்ள பிரசவ வார்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தமிழுக்கு பிரசவமும் நடந்துகிட்டு இருக்கு. சிலகரி பெரிய மத 18ஆம் படி கருப்பு, எப்படியாவது 3 உசுரை நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தான் இங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டாக்டர் கொஞ்ச நேரத்துல வெளியே வராங்க. நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சா, தாய் நல்லா இருக்கா, 2 பிள்ளைகளும் நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, அப்பதான் டாக்டர் 2 குழந்தைகளுமே நல்லா இருக்கு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பாட்டி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், டாக்டர் தமிழ் முழிச்சிருக்காளா இல்லை மயக்கத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், தமிழ் ஒரு குழந்தை பிறந்ததுமே மயக்கம் ஆயிட்டாங்க, அவங்க அன்கான்சியஸ்க்கு போயிட்டாங்க. 2வது குழந்தைய நாங்கள் தான் புஷ் பண்ணி வெளியே எடுத்தோம், இப்போ அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், அப்போ டாக்டர் 2 உள்ள பிறந்தது தமிழுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், 2 குழந்தை வயிற்றுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர், தமிழ்ச்செல்விக்கு வயிற்றுல 2 குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன சொல்றீங்க பாட்டி, ஒரு தாய்க்கு வயிற்றுல 2 குழந்தை இருக்கிற விஷயமா தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், இல்லை இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்ப விஷயம், அவ வயிற்றுல 2 பிள்ளை இருக்கிறதுனால அவ வயசு வேற ரொம்ப சின்ன பிள்ளை, பயந்துருவா, 2 குழந்தையில பெத்தெடுக்கிறதுன்னு பிரசவ பயம் வந்துடுன்னு சொல்லி எங்க குடும்பத்துல சொல்லாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் ஏதேதோ பேசி மழுப்ப, என்னமோ பாட்டி என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா தமிழுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற தட்டிக்கு தான் கான்சியஸ் இருந்துச்சு, 2வது குழந்தை பிறக்கிறப்ப தமிழுக்கு கான்சியஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் அப்பதான் நினைக்கிறாங்க, அப்ப தமிழை பொறுத்தவரை ஒரு குழந்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கிற தட்டிக்கு தான் அவருக்கு தெளிவு இருந்திருக்கு, இன்னொரு குழந்தை பிறக்கையில மயக்கமாயிட்டா, அப்ப தமிழுக்கு 2 குழந்தைன்ற விஷயம் இன்னுமே தெரியாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் இன்னொரு குழந்தை எப்படியாவது எடுத்துட்டு போய் ராஜாங்க வீட்டுல கொடுத்து சேதுவுடைய கல்யாணம் மொத்தமா நடக்க விடாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்றாங்க.